வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்கமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பட்டுக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சந்திரசேகரன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உங்கள் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கடங்கங்கள் போக பெருங்கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்துள் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி சிவசங்கர சிவபாலன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து
இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு இனி பிறவி இல்லை தூய்மை என்ற தலைப்பிலே உள்ள கவி. கருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடரில்லை, களங்கம் எனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம், திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். பெருவாழ்வாம் மெய்யுணர்ந்த அயராத விழிப்பில் பேரண்டத்தோடு உயிரை இணைத்து ஆற்றும் தவத்தால் மருள் ஒழித்து மனநிலையில் அமைதி கண்டு கொண்டேன். மனித குலம் உய்வதற்கே அருத்தொண்டு ஏற்றேன். பிறவி தொடர். கருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடர் இல்லை. அதாவது ஒரு மனிதனின் சந்ததி தொடர் என்பது ஒரே வழிதான், வித்து வழியாக, தாய் தந்தை வழியாகத்தான். வேறு வழியில் அமானுஷ்யமான பிறப்பு என்பது சாத்தியம் இல்லை. அப்படி ஏதும் இந்த உலகத்தில் அதிசயங்கள் நிகழ்ந்ததும் இல்லை. புராணங்களிலே சில வித்தியாசமான செய்திகள் உண்டு. இப்போ இந்த ராமாயணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, 4 பேரும் தசரதனுக்கு பிறந்தது அல்ல. வேள்வி நடத்தினார்கள், புத்திர காமஸ்டியாகும். அதிலே மாம்பழம் வந்தது, அது அறுத்து கொடுக்க குழந்தை பிறந்தது என்ற செய்தி உண்டு. இப்போ ஒரு பெண் மாம்பழம் சாப்பிடுவதனால கருத்தரிக்குமா என்று கருப்பர்கள் கேலி செய்தாங்க இல்லையா? அப்ப அதற்கான விளக்கம் என்ன? அது சாத்தியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்படி என்ன தத்துவத்தை சொல்ல வந்தது வால்மீகி மகரிஷி? என்ன கருத்தை, அறிவுரையை நமக்கு தந்தார் என்றால், மாம்பழம் என்பது நம்முடைய துரிய நிலை. மாங்காய் பால் உண்டு மலை மீது இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏது கிடைக்குதம்பா என்று ஒரு சித்திரப்பாடல் உண்டு. எனவே அந்த உச்சியிலே மனதை வைக்கின்ற போது ஏற்படக்கூடிய பிறப்பு அறிவு சார்ந்ததாக, இறை உணர்வு நோக்கிய பயணத்தை சார்ந்ததாக, ஒரு தெய்வீக பிறப்பாக இருக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் தெய்வாம்சம் பொருந்திய 4 குழந்தைகள் பிறந்தன என்ற கருத்து. இதையே மகர்ஷி அவர்கள் ராமாயணத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்தை பயிற்சியோடு இணைத்தார்கள். காய்கள் பத்தல. காய்ப்பு பயிற்சியிலே தம்பதியருக்கு என்று ஒரு சிறப்பு பயிற்சி உண்டு. அதை செய்த நிலையிலே கரு தரித்தால் பிறக்கின்ற குழந்தை தெய்வாம்சமாக இருக்கும். அல்லது ஓஜஸ் மூச்சு போடும்போது மனம் உச்சிக்கு போய்விடுவதனால உச்சியிலிருந்து வித்து கழிகின்ற போது அது அமைதி நிலையிலே, ஆராய்ச்சி நிலையிலே, துரிய நிலையிலே வித்து வெளிப்பட்டதால் அதே அலைத்தன்மை அதை நோக்கிய வாழ்க்கை அமைப்பு அதற்கு அமையும் என்ற கருத்தை ராமாயணம் சொன்னது. அது ஒரு பயிற்சியாகவே நமக்கும் தந்தார் மகிழ்ச்சி அவர்கள். அதே போல பைபிள்ல பார்த்தீங்கன்னா, கன்னி மேரி கருத்தரிக்கிறார், இயேசுபிரான் பிறக்கிறார். இப்போ இங்கே இந்து தத்துவத்தில் குந்தி
அவளுக்கு பிறந்த 4 பிள்ளைகள். அது பாண்டுக்கு பிறந்ததல்ல. அவளுடைய 2வது மனைவி மாத்திரி, அவளுக்கு 2 குழந்தைகள், நகுலன், சகாதேவன். அதுவும் பாண்டுக்கு பிறந்ததல்ல. இது எப்படி பிறந்தது என்றால், சூரிய சக்தி, இந்திரிய சக்தி என்றெல்லாம் ஒவ்வொரு பஞ்ச பூதங்களை காட்டுவார்கள் மகாபாரதத்துல. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பெண்ணுக்கு சூரியனுடைய ஆற்றல் உள்ள குழந்தை பிறக்கும் என்றெல்லாம் கேள்விகளுக்கான இதெல்லாம் விடை தெரியாத வினாக்கள் என்று சொற்பொழிவாளர்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு மகான் ஒரு காவியத்தை படைக்கின்ற போது அதுல விடை தெரியாத விஷயத்தை அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு தெரிந்த விடை, இவர்களுக்கு தெரியாத விடை, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள் என்ற ஒரு கருத்தை பார்த்தமறி சொன்னார். சேர்க்கை, ஆண் பெண் சேர்க்கை என்பது வித்து கழிவால் தானே நிகழும். அப்போ அதுல உள்ள பதிவுகள் அந்த குழந்தையின் வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்தும். தன்வினை, முன்வினை. இது எல்லோருக்கும் தெரிந்த கர்மா தியரி தானே. அப்போ ஒரு பெண் தானாகவே கருவுற்ற நிலை என்று சொல்வது என்ன என்றால், பைபிளிலேயே பரிசுத்த ஆவி அவரிடத்திலே கருவாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதாவது அறிவு சார்ந்த நிலையிலே ஒரு கரு உருவானால் அது தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும் என்ற அதே ராமாயண கருத்தை தான் இதிலே வைத்தார்கள். அப்போ ஒரு ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவிலிருந்து பரமாத்மாவை உணரக்கூடிய ஒரு ஆர்வம் அல்லது ஒரு ஆற்றல் அல்லது குண்டல சக்தி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அது வெளிப்படுகிறது என்பதுதான். மேரி மாதா தெய்வாம்சம் பொருந்திய ஒரு ஜீவாத்மா. அதிலிருந்து உருவானது அந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் உணரக்கூடிய குண்டலினி ஆற்றல் என்று அதற்கு அறிவுபூர்வமான விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஜீவாத்மா வருவதற்கு காரணம் பஞ்சபூதங்கள். இந்த சூரிய குடும்பத்திற்கு தாய்கோள் சூரியன். பிறகு பூமி வருகின்ற போது இயற்கை ஒழுங்கமைப்பு இருக்கிறது, தர்மன். பிறகு வாயு, காற்று, பிறகு நெருப்பு, பிறகு நீர்த்தன்மை, நகுலன், பிறகு ஞானம், அறிவை அறியக்கூடிய ஞானம், சகாதேவன். ஜீவாத்மா குந்தி, பிறகு திரௌபதி. இப்படி இதிகாசங்களிலே சொல்லப்படுகின்ற பெண் பாத்திரம் எல்லாமே ஜீவாத்மாவை குறிக்கும். கதாநாயகன் பாத்திரம் எல்லாமே பரமாத்மாவை குறிக்கும். இப்படி இந்த பிரபஞ்சம் தோன்றி வளர்ந்து வந்த பரிணாமத்தை விளக்கி அந்த தெய்வநீதியோடு வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை சிறக்கும், வாழ்க்கை முழுமை பெறும், நிறைய பெறும் என்பதற்காக சொல்லப்பட்ட நிகழ்வுகளை தவிர அது அப்படியே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அபத்தமாகத்தான் இருக்கும். எனவே கருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடர இல்லை. களங்கம் எனும் தன்முனைப்பு பழி செயல் மயக்கம் ஏன் இல்லை என்றால், வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவது. அப்ப வினை பதிவின் சுமை அங்க இருந்தா தான் அதை தூய்மை செய்வதற்கு ஒரு பிறப்பு என்பது வெளிப்படும். அப்போ ஒரு மகானுடைய அவதாரத்திலே அவரே தெய்வாம்சம் பொருந்தியதாக இருப்பதனால அவரை ஈன்ற தாய் தந்தையர் அந்த சந்ததியை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஆன்மீக பிறப்பாக அந்த பக்தி மார்க்கத்திலே கூட உச்சம் தொட்ட நிலையாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்ததியிலே தான் அறிவை தேடுகின்ற, உண்மையான ஞானத்தை தேடுகின்ற குழந்தைகள் பிறப்பார்கள். அப்படி மகர்ஷி பிறந்தார். பிறகு அவருக்கு பதிவு என்ன இருக்கு? அதனால் மேற்கொண்டு பதிவை நீக்குவதற்கு இன்னொரு பிறப்பு தேவையில்லை. இங்கே
ஒன்லி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், நல்ல ஆன்மீக நாட்டம் உள்ள ஜீவாத்மாவாக இருக்கிறது தவிர வேறு களங்கம் இல்லை என்பதனால் சந்ததியே இல்லை. அப்போ களங்கம் எனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம். தன்முனைப்பிலிருந்து பிறப்பது மயக்கம், அதிலே செயலாவது கண்பவினை என்ற பாவச் செயல்கள். அப்போ அறிவு சார்ந்த சந்ததியிலே ஒரு குழந்தை பிறந்து விட்டார், அதனுடைய சிந்தனை அனைத்துமே மேன்மையாக இருக்குமே தவிர உணர்ச்சி வயப்பட்ட சிந்தனைகளுக்கு அங்க வாய்ப்பு இருக்காது. அதனால் அங்கே ஆணவம், கண்மம், மாயை என்ற குணங்கள் எழுச்சி பெறக்கூடிய தன்மை அதில் இல்லை. எனவே களங்கம் எனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம் திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி, இந்த தன்முனைப்பு, ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் எப்படி நீங்கும் என்றால் திருவருளோடு அறிவை இணைத்து ஆற்றும் கர்மயோகம். திரு அருள், திரு என்றால் காந்தம், அருள் என்றால் அருபமாக அணு முதல் ஆத்மா வரைக்கும் அனைத்திற்கும் மையம் கொண்டுள்ள சுத்தவெளியின் அம்சம். அப்ப திருவருளோடு அறிவை இணைத்து, அந்த அருளோடு நமது அறிவை இணைத்து ஆற்றுகின்ற கர்மயோக வாழ்க்கை. அப்ப இறைவனோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த இறை சிந்தனையோடே செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாமே கர்ம யோகம். யோகம் என்றால் இணைதல். அப்ப மனம் அறிவோடு இணைந்த செயல்பாடு, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்த நிலையிலே செய்கின்ற செயல்பாடுகள். இப்படி கர்ம யோக வாழ்க்கையிலே பற்றற்ற நிலை என்பதே மையம் கொண்டிருப்பதனால் பற்றினால்தான் அது ஈர்த்து அனுபவமாக உள்ளே வைக்கும். பற்று இல்லை என்றால் உடல் என்ற மையத்தை கடந்து விட்டால் அங்கே பதிவுகளே இருக்காது. இந்த கருத்தை பகவத்கீதையில் அற்புதமான ஒரு ஸ்லோகம் உண்டு. என்னை நினைத்து கொண்டு நீ எதை செய்தாலும் அதனுடைய விளைவுகள் உன்னை பற்றுவதில்லை என்று ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. இது மிக குழப்பமான ஸ்லோகமும் கூட. இப்ப இதை வைத்து தான் மத கலவரங்கள். இறைவனுக்காக கொலை செய்தால் நமக்கு அங்க இறைவன் பக்கத்துல ஒரு ஆசனம் போட்டு வைப்பாங்க என்ற கருத்து இருக்குல்ல. இப்ப இறைவனுக்காக அடுத்த மதத்தை கொலை செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் கருத்து வச்சிருக்காங்கல்ல. அப்படி அல்ல இந்த ஸ்லோகத்துடைய பொருள். என்னை நினைத்து கொண்டு எந்த செயல் செய்தாலும் அதனுடைய வினை பயன்கள் உன்னை பற்றுவதில்லை என்று சொன்னால், இப்போ நான் என்ற உடல் அளவிலே எல்லை கட்டி செயல்படுகின்ற போது அந்த செயல் செய்வது அதனுடைய பலன்கள் எல்லாமே இந்த உடல் மையமாகிய ஆத்மா இதனோடு தொடர்பு கொண்ட நிலையில செயல்படுவதனால அவை எல்லாமே ஈர்த்து சுருக்கி ஆத்மாவில் இருப்பாக்கப்படும். இதுவே நாம பரமாத்ம நிலையிலே உடல் கடந்த நிலையிலே செயல்படுகின்ற போது அது கர்ம யோகமாக மட்டுமல்ல, இறை சிந்தனையோடவே அது செயல்படுகின்ற போது இந்த உடல் என்ற எல்லை கிடையாது. அப்ப பரமாத்மாவுக்கு உணர்வுகள் உண்டே தவிர மைய புள்ளி கிடையாது. மையம் இருந்தா தான் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கப்படும். அப்போ கீதை சொன்ன கருத்து என்ன என்றால், தெய்வத்தோடு மனதை இணைத்து கர்ம யோகமாக செயல்படுகின்ற போது அங்கே இன்னொரு உயிரை கொல்வதோ துன்புறுத்துவதோ அதர்மமே அங்கே நிகழாது. அதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர நீ கடவுளுக்காக என்று சொல்லி அதர்மத்தை செய்தால் அவனை பற்றாது என்பது முட்டாள்தனமான ஒரு கருத்து. அது அப்ப இது எல்லாம் ஏன் சொன்னாங்க என்றால் வெறும் டிரான்ஸ்லேஷன். சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கோ வேற்று மொழிக்கோ மொழி மாற்றம் மட்டுமே செய்கின்ற போது உட்கருத்து புரியாது. எனவே இதிகாசங்களை பகவத்கீதை போன்ற தத்துவங்களை கையாள்கின்ற போது தவம் செய்த அனுபவம் இல்லாதவர்கள் பேசினால் குழப்பம் இருக்கும். அது வெறும் கருத்து பரிமாற்றமாக இருக்குமே தவிர அதுல உணர்வுபூர்வமான செய்திகளோ அறிவுபூர்வமான விஷயங்களோ இருக்காது.
அதனால்தான் இப்படியே காலங்காலமாக உபன்யாசம் பண்ணதுனால பல கருத்துக்கள் கருச்செறிவு ஆகிவிட்டன. மகான்கள் சொல்ல வந்த கருத்து இந்த உரையாசிரியர்கள் அதை கெடுத்து வச்சுட்டாங்க. அப்ப உலகத்திலே இதை வைத்துக்கொண்டே ஒரு வியாபாரம், ஒரு வன்முறை, தீவிரவாதங்கள். எனவே திருவருளோடு அறிவை இணைத்து ஆற்றும் கர்மயோக சிறந்த வாழ்க்கை நெறி. அந்த நெறியால் இந்த தன்முனைப்பு, பழிச்செயல், மயக்கம் என்ற மாயை இவற்றெல்லாம் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன். அப்போ நாம் செய்கின்ற செயல்களை கர்மமாக செய்வதும் கர்ம யோகமாக செய்வதும் நம்முடைய மனதின் பக்குவத்தை பொறுத்தது. மனம் தான் என்ற தன்முனைப்போடு செய்கின்ற போது அது வெறுமனே ஒரு கர்மா, மனம் சார்ந்த செயல். அப்ப மனம் சார்ந்த கர்மாவுக்கு விளைவு நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். ஆனா கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்த, இறைவன் சார்ந்த செயல், தெய்வ நீதியோடு இணைந்த செயல். அதனால் கர்ம யோகத்தின் விளைவு இன்பங்கள் மாத்திரமே, அது துன்பத்தின் சாயல் கூட விழாது. அதனால் அந்த கர்ம யோக வாழ்க்கையை பின்பற்றுகின்ற போது மேற்கொண்டு எந்த மாயை, கண்மம், ஆணவம் எல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த கர்மயோக வாழ்க்கை எனும் சிறந்த நெறியால் இந்த மும்மலங்களையும் மாற்றி என்னை தூய்மை செய்து கொண்டேன். பெருவாழ்வாம் மெய்யுணர்ந்த அயராத விழிப்பில். மிக பெரும் சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை என்ன? ஏன் மனிதனாக பிறந்தோம்? 5 விலங்குகள் வரைக்கும் உள்ள குறைபாடு. ஏன்னா எந்த தாவரங்களை தவிர சலனம் உள்ள எந்த ஜீவனும் பூமியில உரத்தில் வேரிணைப்போடு இல்லாத, இடம் மாறக்கூடிய எந்த ஜீவனும் தன் உணவை தானே உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் ஒன்று இன்னொன்றை கொன்றுதான் வாழ்ந்தாகணும். அதுவும் விதியே தான். அந்த பாவத்தை நீக்கி இறை உணர்வோடு வாழ்வதற்காகத்தானே தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே மனிதனாக பரிணமித்தது. அப்போ பரிணாமத்தின் நோக்கமே எல்லாம் கடந்தாலும் பிறகு இதோடையெல்லாம் நீக்கி தெய்வ நீதியோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு பிறப்பாக வெளிப்பட்டது தானே மனிதன். அப்போ மனிதனாக உருவத்தில் பிறந்தாலும் விலங்கின பதிவோடே வித்தெடுத்து வந்ததனால் அந்த ஒன்றை ஒன்று கொன்று புசிக்கின்ற பிறர் வளம் பறித்தல் என்பது வித்திலே மிக அழுத்தமான பதிவாக இருக்கும். ஏன்னா 2 அறிவு ஜீவனிலிருந்து 5 அறிவு ஜீவன் வரைக்கும் 82 லட்சம் ஜீவராசிகள் இருக்குங்க. இந்த 82 லட்சத்துல ஒரே ஒரு ஜீவன் தான் மனிதன். அப்ப அத்தனை ஜீவராசிகளின் பதிவுகளும் நம்ம இடத்துல எவ்வளவு அழுத்தமா இருக்கும். அவற்றெல்லாம் மாற்றி கழித்து மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இது எவ்வளவு பெரிய எதிர்நீச்சல் தேவை. அதனால்தான் பல பேர் இந்த பக்கம் வருவதில்லை, வந்தவர்களும் வெற்றி பெற முடிவதில்லை. அப்ப இதற்கென்றே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டால் அல்லாது மாற்றத்தை சந்திக்கவே முடிவது இல்லை என்பதுதான் சரித்திர சான்று. அதனால் இந்த பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பாவத்தை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் மனிதனாகவே பிறந்தோம். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறத்தான் மனிதனாகவே வந்தோம். மனிதனாக வந்த பிறகும் முன் பிறவைகளில் தாய், தந்தை, தாத்தா, பாட்டி என்ற முன் பிறவைகளில் செய்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், அந்த பித்ரு தோஷத்தை நீக்குவதற்காகத்தான் நாம பிறந்தோம். அப்ப நம் பிறப்பும் அதே போல மயக்கத்திலேயே வாழ்ந்து முடிந்து விட்டார். இன்னும் எத்தனை புனரபி ஜனனம், புனரபி மரணம். எனவே இந்த வாழ்க்கையை முற்று பெறுவதற்கு வாய்ப்பே இருக்காது. சந்ததி தொடர் போய்கொண்டே இருக்கும். அப்ப அறம் சார்ந்த, இறை நீதி சார்ந்த வாழ்க்கை மட்டுமே பிறப்பருக்கும் சக்தி.
அதனால் எந்த தாய் தந்தை அறத்தோடு வாழ்கிறார்களோ அடுத்த சந்ததி தெய்வாம்சம் பொருந்திய அவதார புருஷனாகவே இருக்கும். எனவே மகரிஷின் அவதாரம் என்பது இந்த மனித குலத்திற்கு மீண்டும் ஒரு புதிய தெளிவான அறிவியல் பூர்வமான ஒரு சித்தாந்தத்தை வெளிப்படுத்தி இந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்த அவதாரம் தான். அந்த வகையிலே பெருவாழ்வாம் மெய் உணர்ந்த அயராத விழிப்பில் மிக பெரும் சிறப்பு மேன்மை என்ன? மெய்யுணர்ந்த அயராத விழிப்பு. மெய் உணர்ந்து விட்டாலே விழிப்பு தவறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே மெய் உணர்ந்த அயராத விழிப்பில் பேரண்டத்தோடு உயிரை இணைத்தும் ஆற்றும் தவத்தால். சரி, இந்த விழிப்பிலே தவறாமல் இருப்பது என்று சொன்னால் அந்த மனநிலைக்கு மனோபாவத்திற்கு என்ன பெயர்? அந்த மனதின் அலைச்சுழல் வேகம் எவ்வளவு என்றால் இந்த மெய்யுணர்ந்த அயராத விழிப்பு என்பது டெல்டா ஃப்ரீக்வன்சி 3 to 1 சமயத்தில் 0 ஆகலாம். அப்ப 3 முதல் 1 என்ற அந்த நுண்ணிய அலைகளிலே பிரபஞ்சத்தோடு இணைந்த கர்மயோக மனநிலையிலே மனம் நிலைத்து விடுகின்ற போது, இணைந்து விடுகின்ற போது பேரண்டத்தோடு உயிரை இணைத்து ஆற்றும் தவத்தால், துரியாதீத தவத்தால் மருள் ஒழிந்த மனநிலையில் அமைதி கண்டு கொண்டேன். மருள் ஒழிந்த மனநிலை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு மயக்கம்தான். சித்திரையில் பிறந்த வாழ்க்கை பங்குனிக்கு போகவே இல்லை. மீண்டும் மீண்டும் சித்திரையிலேயே ஒன்று கொண்டிருக்கிறது. சித்திரை என்றால் சித், உயிர், ஜீவாத்மா. திரை என்கின்ற போது இந்த ஜீவாத்மா தாயின் கருவில் உருவாகின்ற நிலையே உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து இல்லையா? எல்லாம் மறந்த ஒரு மயக்க நிலையிலே தானே ஒரு கரு உருவாகிறது. சரி, கர்ப்பத்தில் வளர்ந்த காலத்துல அந்த தாய் இறை உணவு பெற்ற தாயாக இருந்தால் அது அபிமன்யு மாதிரி, பிரகலாதன் மாதிரி இருக்கும். பக்குவப்படாத தாய் என்றால் அதே மயக்க வாழ்க்கையிலே தான் அந்த கரு வளரும். ஸோ எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். பிரசவமான பிறகு எல்லாரும் தான் சேர்த்து வளர்க்குறாங்க. எனவே அன்னை மட்டும் வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். அப்போ அன்னையின் பதிவு எப்படியோ, பக்குவம் எப்படியோ, குழந்தை அப்படி. அப்போ மயக்கத்தில் ஜலிக்கின்ற பிறப்பு. கடைசி வரைக்கும் உன்னை தெளியவிட மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்ட 3 தலைவர்கள், கடவுளை வைத்து வியாபாரம் செய்பவர்கள், அதிகாரத்தை வைத்து மக்களை ஆள்பவர்கள், பொருள் மயக்கிலேயே நம்மை வைத்து விற்பனை செய்பவர்கள், இந்த 3 பேரும் மக்களை தெளிவிட மாட்டார்கள். கொஞ்சம் தெளிஞ்சா உடனே பப்பு கொடுத்துருவான். மறுபடியும் மயங்கிடுவான். ஒரு லேட்டஸ்ட் மாடல், நியூ மாடல் மயங்கிடுவான். இதே மயக்கத்தை வைத்திருப்பது அந்த 3 பேருக்கும் லாபம். அப்படி மயக்கத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சு போகுது. எங்கே வைகாசிக்கு போகவும், ஆணியை பார்க்கவும், ஆவணியை பார்க்கவும், பொருட்டை ஆசை பார்க்கவும், கடைசியில் பங்கு நீ உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி யூனிவர்ஸ், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஆல்மைட்டி. பங்கு நீ. அப்படி மயக்கத்தில் பிறக்கின்ற மனிதன் பங்கு நீயாக ஆருத்ர தரிசனத்தை காண வேண்டும் என்ற நோக்கத்தையே 12 மாதங்களில் அடக்கி வைத்த சிறப்பு தமிழனுக்கு தான் உண்டு, தமிழ் மொழிக்கு தான் உண்டு. ஆனால் அந்த தமிழன் எப்படி இருக்கான் பாருங்க, பிச்சைக்காரனாக இருக்கிறான். யார் என்ன கொடுப்பாங்க? எனவே இப்போ தமிழ்னு சொல்லி தலைந்து வைக்க முடியாது, தலை குனிஞ்சுதான் நிற்கணும். காரணம், இந்த 3 பேர் நம்மை தெளிவிட மாட்டார்கள். அதுவும் குறிப்பா இந்த கருப்பர் கூட்டம் இருக்கே, கொஞ்சம் தெளிவு வந்தாலும் விட மாட்டாங்க. மக்களை எப்போ அந்த அறிபறி அந்த டென்ஷன்லயே பிபியில் வச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஊடகங்கள் இருந்துகிட்டே இருக்கும்.
இந்த ஊடகங்களுக்கு வேலை என்ன? ஒன்றை 100 100 பொய்களாக்கி மக்களை குழப்புவதுதான் இவங்களுக்கு வேலை. அப்ப இதெல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற பக்கம் எப்போ வரும்? இவர்களை புரிந்து கொண்டால் வேடிக்கை பார்க்கலாம். இல்லை, இவங்க சொல்வதெல்லாம் உண்மை நம்பிவிட்டால் அடிமைகள். நான் இந்த கட்சிக்காரன், அந்த கட்சிக்காரன் அடிமைன்னு அர்த்தம். ஸோ சுய புத்தியோடு சிந்தித்து பார்த்தால்தான் வாழ்க்கை புரியும். அப்படி மருள் ஒழிந்த மனநிலையில் அமைதி கண்டு கொண்டேன். என்ன அமைதி? உலகத்தை நாம் திருத்த முடியாது, நாம தான் திருந்திக்கணும். அப்போ எப்போ திருந்தும், அது நம்முடைய கடமை இல்லை என்று, நம்முடைய கையில இல்லை என்று மகிழ்ச்சியை சொல்லிட்டார். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவ விடல் வேண்டும். சரி, இதிகாசங்கள் என்ன சொல்கிறது? அரக்கனை மனிதர்களா போய் வதம் பண்ணினாங்க, இறைவன் தான் வதம் செய்தான். அப்ப இந்த பூமியிலே ஒரு மேன்மை சார்ந்த ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் அது இயற்கையினால், இறைவனால் மட்டுமே முடியும். எந்த மனிதனாலும் முடியாதுங்க. அப்ப மகான்களாலே முடியாத போது நாம் என்ன? அப்ப என்ன? கேட்டா கற்றுக் கொடுக்கிறோம், கேட்டா சொல்றோம், கேட்கலையா அப்பா எனக்கு ஒன்றும் நட்டம் இல்லை, இதற்காக நான் பிறக்கவும் இல்லை. நான் பிறந்தது என்னை திருத்திக் கொள்வதற்காகத்தான். உலகத்தை திருத்த இல்லை, அது என்னால முடியாது. அப்போ இறைவன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வான். ஏதோ ஒரு வகையில ஒரு நாளைக்கு அது நடந்தே தீரும். அதுக்கு இன்னொரு 100 ஆண்டு என்று மகேஸ்வர கணக்கு இருக்கு. அப்படி மருள் ஒழித்த மனநிலையில் அமைதி கண்டு கொண்டேன். சரி, மனித குலம் உய்வதற்கே அருட்தொண்டு ஏற்றேன். ஏன்னா ஒரு ஜீவன் துன்பப்படுகின்ற போது யாருக்கு கருணை பிறக்கும் நினைக்கிறீங்க? யாருக்கு கருணை பிறக்கும்? மனிதர்களை எல்லாம் தெய்வத்தின் அம்சங்களாக பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் கருணை பிறக்குமே தவிர, அவன் வேறு இவன் வேறு நான் வேறு என்று பார்க்கிற போது எப்படி கருணை பிறக்கும்? பதவிக்கும் செல்வத்திற்கும் போட்டி நிறைந்த உலகத்துல அடிச்சு பிடங்கத்தான் ஆள் இருக்குமே தவிர கொடுத்து வாழ்வதற்கு யார் இருப்பாங்க? ஏதோ ஒரு வகையில தர்மத்தை பேசிக்கிட்டு இதைத்தான் செய்வாங்க. அதனால இது இப்படித்தான் இருக்கும். அப்போ தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்கிறோம், அதை நாம் மறுப்பது கூடாது. நாம போய் சொன்னா யார் ஏத்துக்கிட்டா பரவாயில்ல, அலட்சியப்படுத்தினா வல்ல சொன்ன மாதிரி சொல்லற்க சொல்லிர் பயனிலா சொல். சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. நாட்டுல என்ன, வீட்டுல கூட அதுதான் பிரின்சிபல். சொன்னா கேட்கலன்னு சொன்னா பேசாம மௌனமா இருக்கிறது தான் கலகன ஆஸ்தி. இல்லைன்னு வீடு குருச்சத்திரம் ஆயிடும். அதனால இப்படியும் வாழ்ந்துடலாம், இப்படித்தான் அப்படித்தான் நிறைய கற்பனை பண்றோம். எல்லா வகையான மக்கள் எல்லா காலகட்டத்திலும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ஏன் போராடுகின்றோம்? நல்லதை நினைத்து ஏன் போராடுகின்றோம்? துன்பத்தை நீக்குவதற்காகத்தான். அதனால் யார் அதுக்கு ஆர்வம் உள்ளவர்களோ அவர்களுக்கு தான் வழிகாட்ட முடியுமே தவிர, என்னை மாதிரி யோக்கியம் உலகத்தில் இல்லைன்னு சொல்பவனுக்கு நம்ம என்ன கருத்தை சொல்ல முடியும், என்ன பயிற்சியை தர முடியும்? அதனால் மகர்ஷியுடைய வாழ்க்கையே கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக சமுதாயத்திற்கென்றே தொண்டாற்றினார். 35 வயதிலிருந்து 95 வயது வரைக்கும் 60 ஆண்டுகள் தொண்டாற்றினார். என்ன மாறி போச்சு உலகம்? 8 கோடி மக்களில் எத்தனை பேர் தினசரி ஆடியார் நிகழ்ச்சி 11 மணிக்கு நடக்குது? எத்தனை பேர் வர்றாங்க? 100, 140, 150, மிஞ்சி போன 200, 250. 8 கோடி எங்கே, 250 எங்கே? அப்போ 60 ஆண்டு கால உழைப்பின் பயன் என்ன? வெறும் சில நூறுகளா? இதுதான் நடக்கும். ஆனா நம்மை நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால் பல பிரச்சனைகள் சால்விடுங்க.
பல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என் வாழ்க்கை, என் உடல், என் மனம், முடிந்தால் என் குடும்பம், முடிந்தால் சமூகத்திற்கு வேண்டிய சாதனை. அப்ப என் கடமை தொண்டு செய்ய தயார். வருபவர்களுக்கு தொண்டாற்றலாம், வராதவர்களுக்கு நம்ம செய்ய முடியாது என்று நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இது ஒன்றுதான் இன்றைக்குள்ள வாழ்க்கை முறையை தவிர உலகத்தை மாற்றுவேன் என்று வெளியே போக முடியாது. யாரும் நம்மை மதிக்க மாட்டாங்க, சேவை கொடுத்து கேட்க மாட்டாங்க. இதுதான் உலக நியதி. எனவே மனித குலம் ஒய்வதற்கே அருத்தொண்டு ஆற்றுகின்றோம். இப்ப கண்ணஸ் ரொம்ப அழகா சொல்வார், அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், அது ஒரு வயசு. கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம், அது ஒரு பருவம். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், இது ஞானம். தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். இப்ப தொண்டு வாழ்க்கையில தான் பெரும் பேரின்பம். அப்ப தொண்டு செய்யும் மனப்பான்மையிலே நாம் இருக்க வேண்டும். எந்த கட்டத்திலையும் எனக்கு முடியல, எனக்கு வேலை இருக்கு என்றாலும் தவிர்க்காமல் முடிந்த அளவிலே தொண்டாற்றி நிறைவேறுவோம். எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள், அருமையான விளக்கம். இன்றைய ஞான வாழும் தலைப்பில் இருந்த தூய்மை என்ற தலைப்பில் இருந்த பாடலுக்கு அருமையான விளக்கம் அளித்தார் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறை, நிலவுலகுக்கோராட்சி, செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்த சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உடற்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை பிரம்மஞானம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் முன்விண்ணா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், இறைவெளியில் நிறைந்த நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய அக்காந்த அலை மனமாம், உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீமாமா பாடுறீங்களா? ஐயா நான் பாடிருந்தேன், அவங்க கொஞ்சம் பிஸியா சரி இருக்காங்க. சரி சரி, பாடிடு. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமில்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்,
உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தீ சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தீ சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்திய நற்சிந்தனை வழங்கிய பாடங்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெற்றது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரும் எப்பொழுதும் சொல்லிருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்தை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.